அது சரி, முதல்ல நீ யாருமா? என்னோட பேரு ரேவதி சார். இவர் என்னோட அத்தை பையன். இவரோட ஃபேமிலிக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால என் வீட்ல இருக்கிறவங்க தான் இவர் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் எந்த தப்பும் பண்ணல சார். சார் ஒரு நிமிஷம் சார். ரேவதி இங்க வா. இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்குலாம் எதுக்கு நீ வர? நீ மண்டபத்துக்கு போ. நான் என் லாயர் கிட்ட பேசிட்டேன், அவர் வந்துட்டு இருக்காரு. இல்லையே, நான் என் அம்மா கிட்ட ஸ்டேஷன் போறதுக்குள்ள இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னனே. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க, யார் என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க? சார், இப்போ கார்த்தி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன் சார். உங்க குடும்ப பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் மேல நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வாபஸ் வாங்குவீங்களா? சார் சாரி சார். என்ன சாரி? போன வைங்க சார். யோ ஏட்டு சார், இவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுதாத. சரிங்க சார். இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் இவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுதல மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவரை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சார். மாமா போலாம். ரேவதி இரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் தனியா வராது. இனி இப்படி நடக்க கூடாது. நடந்த எந்த நேரம்னாலும் நான் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவேன்னு என் வீட்டுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் கிளம்பி வந்தேன். ஆனா இதுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்கன்னு தான் தெரியல. அவங்க எப்படி வாபஸ் வாங்குவாங்க? நான் தான் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அம்மா கிட்ட கராரா சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க பயந்து போய் தான் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மாமாக்காக நான் வராம இருப்பேனா? ஒரு கத்தி ஒன்று கொடுங்க. என்ன மாதிரி கத்தி வேணும்? ஆளை குத்துற மாதிரி வேணும். என்ன சார் சொல்றீங்க? ஆளை குத்த கத்தி வேணுமா? ஆமாம், ஆளை குத்த தான் வேணும். சார் விளையாடாதீங்க சார். புரியுதுல்ல? தோட்டத்தில் கொஞ்சம் முள்ளு செடியெல்லாம் இருக்கியா, அதை வெட்டுறதுக்கு தான் கேட்டேன். கொண்டா. சார் முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நீங்க கத்தி கேட்டதும் பயந்துட்டேன் சார். இதுல நிறைய இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை பார்த்து எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கிறேன். எவ்வளவு இது? 200 ரூபா சார். இந்தாங்க. என்ன பண்ண? அத்தையோட கோவம் அக்னி குண்டத்தை விட அதிகமாக அனல் அடிக்குதே மாமா. அவளோட வெட்டி வீராப்புலையும் பிடிவாதத்துலையும் தான் நாம் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு கால் கூசுது மாப்பிள்ள. அப்பா நீங்க கோவப்படாதீங்கப்பா. நானும் உங்க மாப்பிள்ளையும் கார்த்திக் கிட்ட பேசணும். அவர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டாரு. நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. எப்படிம்மா நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றும் நம்பிக்கையில் இருந்தாலும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் தாம்மா வருது. எனக்கே எப்படி இருக்குன்னா பாவமா மாப்பிள்ள. அவர் மனசு எவ்வளோ வருத்தப்படும். அவரை பார்க்கறக்கே மனசு கஷ்டமா இருக்குமா? கவலைப்படாதீங்கப்பா, அவரு ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆமாம்மா, எனக்கு மாப்பிள்ளைய பார்க்க பார்க்க வேதனையா இருக்கு. அவர் அமைதியா இருக்காரே தவிர உள்ளுக்குள்ள இது எல்லாமே அவரை டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். பொண்ணுக்கு மாமா முறை யாராவது இருக்காங்களா? இருந்தா வந்து முகூர்த்த புடவை எடுத்து கொடுங்க. இதுக்காவது முன்னாடி வருவீங்களா மாப்ள? சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. கொடுங்க. இந்த ரவதி உன் மனசு போல வாழ்க்கை அமையட்டும். அக்கா, நீயே இவ்ளோ டென்ஷனா இருக்க? கார்த்தி மாமா இங்கதான் இருக்காரு, கொஞ்சம் சிரிக்கா. இந்தாங்க, இத மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. குடிச்சந்திரா மாப்ள, உங்களுக்கு ஏன் கையால நானே தரேன். தேங்க்ஸ் அத்தை. அம்மாடி, என் கண்ணை திறந்துட்டியா?
அம்மா கடவுளே, என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. என் பிரார்த்தனை வீண் போகல. அம்மா எனக்கு என்னாச்சு? அம்மாடி, நீ இத்தனை நாளா கண்ணு முழிக்காம கோமால இருந்தம்மா. நீ சரியாவியா இல்லையான்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்தம்மா. என் செல்லம், உன்னை இப்படி பார்க்க நான் எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இருமா, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், டாக்டர், டாக்டர். என்னம்மா? என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டா டாக்டர். அப்படியா? வாங்க, நாங்க வரோம். சிஸ்டர், டாக்டர் வாங்க. அம்மா, டாக்டர் வராங்கம்மா. பாருங்க டாக்டர். எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். அஃப்கோர்ஸ் டயர்டா தான் இருக்கும். நீ கோமால இருந்து ரெக்கவர் ஆயிருக்க. இது ரொம்ப பெரிய விஷயம். மெல்ல மெல்ல டயர்ட்னஸ் போய் நீ நார்மல் ஆயிடுவ. யூ வில் பி ஆல் ரைட். அம்மா, நான் இங்க எவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? அதெல்லாம் இப்ப எதுக்கு? தேவையில்லாம எதையாவது யோசிச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், புரியுதா? சரிங்க டாக்டர். பை த வே, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? எதுவும் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, விட்டுடு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இல்ல டாக்டர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒருத்த மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அப்ப அவன் தான் என் மேல கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனியா? யாருமா அவன்? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேர் எனக்கு ஞாபகம் வரலம்மா. போதுமா, நீ இவ்வளவு தூரம் கண்ணை திறந்து பேசுறதே போதும். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கார்த்தி தம்பி மட்டும் இல்லனா உன்னை இப்படி பார்த்திருப்பேனான்னு கூட தெரியலம்மா. கார்த்தியா? யாருமா அது? உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அம்மா, நீ சொல்ல சொல்ல இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவன் பேரு ரெட். ரெட்டா? ஆமாம்மா, இப்ப எல்லாமே எனக்கு கிளியரா ஞாபகம் வந்துருச்சு. அவன் பேரு ரெட். 1ஆம் நம்பர் கிரிமினல். அவன் தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணான். அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஐ மீன், அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா?